அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல விருச்சக ராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த வைகாசி மாத துவக்கத்துல மேஷ ராசியில புதனும் சுக்கிரனும் இணைந்து மாத துவக்கத்துல சஞ்சாரம் செய்யறாங்க. வரும் 19ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மேஷத்துல இருந்து பெயர்ச்சியாகி ரிஷபமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். வரும் 31ஆம் தேதி, அதாவது மே 31ஆம் தேதி அன்னைக்கு புதன் மேஷ ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். ஏற்கனவே ரிஷபமனையில குருவும் சூரியனும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. கன்னிராசியில கேது பகவானும், கும்பராசியில சனி பகவானும், மீன ராசியில செவ்வாயும் ராகுவும் மாத துவக்கத்துல இணைந்திருக்காங்க. வரும் ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியிலிருந்து பயிற்சியாகி செவ்வாய் மேஷ ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார். ஆக மொத்தத்துல இந்த மாதத்துல 4 கிரகங்கள் ரிஷபமனையில சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்காங்க. அதே மாதிரி செவ்வாயும் ஆட்சி பலம், சனி பகவானும் இந்த மாதத்துல ஆட்சி பலம், சுக்கிரனும் ஆட்சி பலம், 3 கிரகங்கள் ஆட்சி பலத்தோட இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்ய இருக்காங்க. இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சாலுமே அவர் ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும், அதே மாதிரி சுகஸ்தானத்துல அமர்ந்து சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையா உங்க ராசியையே பார்க்கும் காரணத்தினாலையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நெகட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளில் சில தடங்கல்கள் இருக்கலாம். கோபம், ஆக்ரோஷம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாவே வரலாம். ஆனா வரும் ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு உங்க ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ருணரோக சத்துருஸ்தானமான 6ஆம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி குரு பகவானும் உங்க ராசியை தன்னுடைய சமசப்தம பார்வையா பார்க்கும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாகும். மன தெளிவை கொடுக்கும். எதுவா இருந்தாலும் சரி, என்னால முடியும், நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்க மனசுல இந்த காலகட்டத்துல பிறக்கும். பெரியவங்களுடைய ஆதரவு, பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையினால ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி உங்க ராசி அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறும் காரணத்தினால, 6ஆம் அதிபதி இந்த மாதத்துல வலுப்பெறும் காரணத்தினால எதிரிகளுடைய தொந்தரவுகள் சற்று அதிகரிக்கலாம்ங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. எதிரிகள் வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்க பாருங்க. உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதலா அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம். குறிப்பா உணவு சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பாடு தேவைப்படும். புதிய கடன் வாங்காம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான குரு பகவான் கலத்திரஸ்தானமான 7ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம். இன்னொன்னு கலத்திர காரகனான சுக்கிர பகவானும் வரும் மே 19ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று உங்க ராசியை பார்க்கும் காரணத்தினால திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயமா சிறப்பாகவே இருக்கும். நீண்ட காலமா திருமணம் ஆகாத விருச்சக ராசி அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல திருமண பாக்கியம்ங்கிறது கைகூடி வரும். குடும்பத்துல வீட்டுல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். குரு பகவான் கலத்திர ஸ்தானத்துல அமர்ந்து முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கடந்த காலகட்டங்கள்ல குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள் இது எல்லாமே நீங்கி குடும்ப உறவுல மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்துல நிம்மதி பிறக்கும். அதே மாதிரி உங்க பேச்சை இந்த காலகட்டத்துல மத்தவங்க கேட்பாங்க. வாக்கு பலிதம் இருக்கும். நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க. 5க்குரியவன் காதல் ஸ்தானாதிபதியான இந்த குரு பகவான் கலத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால காதலில் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீண்ட காலமா காதலிக்கிறவங்க உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கி காதல் திருமணம் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியத்துல இருந்த தடைகள் அனைத்தும் விலகி குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். அதுவும் 5ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால
ட்ரீட்மெண்ட் மூலமா குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு இருக்கும். நீண்ட காலமா ட்ரீட்மெண்ட் எடுத்துமே அதுல சக்சஸ் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா குழந்தை பாக்கியம்ங்கிறது சாதகமாகும். தைரிய வீரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தைரிய வீரியம் அதிகரிக்கும். உத்வேகத்தோட செயல்படக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். குறிப்பா பயணங்களால இந்த காலகட்டத்தில் நல்ல அனுகூலங்கள் இருக்கும். பதிவு சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த மாதத்துல சுகஸ்தானாதிபதியான சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். அதே மாதிரி ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பூமிகாரகனான செவ்வாய் பகவானும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். கலத்திரஸ்தானாதிபதி சுகபோகத்துக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய சுக்கிர பகவானும் மே 19ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதத்துல 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று இருக்காங்க. 3 கிரகங்களுமே உங்களுக்கு அசையா சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அப்போ நிச்சயமா இந்த மாதத்துல பத்திரப்பதிவு செய்யக்கூடிய யோகம், இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், இதெல்லாம் விருச்சக ராசி என்பவர்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கும். தாய் மூலமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்கும். 5ஆம் அதிபதி கேந்திரத்துல இருக்கார். குழந்தைகளுடைய நலன்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும். குழந்தைகள் படிக்க நினைச்ச படிப்பை இந்த காலகட்டத்தில் படிக்க முடியும். 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலேயே ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுகஸ்தானாதிபதி இந்த மாதம் முழுவதுமே சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கும் காரணத்தினால தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் சரியாகும். தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் நீங்கும். வேலை வாய்ப்புகள் இல்லாத விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்க படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கடன் கேட்டாலும் கடன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலுமே உங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கிக்க பாருங்க. உங்க கெப்பாசிட்டிக்கு மேல கடன் வாங்கினீங்கன்னா கடனை வளர்க்கும்ங்கிறதுனால பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம். எதிரிகளுடைய தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் வரும். ஆனாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கலத்திரஸ்தானம் இந்த மாத பிற்பகுதியில மிக சிறப்பா இருக்கும் காரணத்தினால திருமண தடைகள் அனைத்தும் விலகும். கூட்டாளிகள் வகையில, நண்பர்கள் வகையில அனுகூலங்கள் உண்டாகும். கூட்டு தொழில் செய்றவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. நண்பர்கள் மூலமாகவும் அனுகூலம் இருக்கும். அஷ்டமாதிபதியான புதன் பகவான் இந்த மாத பிற்பகுதியில கலத்திரஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஒரு சிலர் கணவன் மனைவி இருவரும் இணைந்து பிசினஸ் பண்ணுவீங்க. கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். குறிப்பா கணவன் மனைவி இணைந்து செய்யக்கூடிய பிசினஸ் மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் கலத்திரஸ்தானமான 7ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால லாபாதிபதி மே 31ஆம் தேதி அன்னைக்கு கலத்திரஸ்தானமான 7ஆம் பாவக சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மனைவி மூலமா இந்த காலகட்டத்துல நல்ல லாபங்கள் பெருகி வரும். வண்டி வாகனம் வாங்கும் யோகம், நல்ல லாபங்கள் காணக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கு. மூத்த சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும். லாபஸ்தானத்தை குரு பகவானும் பார்க்கிறார். அப்போ பணத்தை சேமிச்சு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். விரயங்களும் இந்த காலகட்டத்துல குறைய ஆரம்பிக்கும். வியாதிபதியான சுக்கிர பகவான் மே 19ஆம் தேதிக்கு பிறகு கலத்திரஸ்தானமான 7ஆம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். ஆனாலுமே கணவன் மனைவிக்குள்ள மட்டும் சற்று விட்டு கொடுத்த நிதானத்தை கடைபிடிக்கணும். விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் மாத துவக்கத்துல ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது மூலமா தடங்கல்கள் அகலும், நினைத்த காரியம் ஈடேறும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.